ஜெயகருட சுபர்ணா. இன்றைய தினம் ஒரு சுதினம். திருவாடிப்புறத்தில் மன்னார்குடியில் இருக்கோம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சந்நிதி அடிவாரத்தில் இருக்கோம். இன்றைக்கி ஸ்ரீ அண்ணா சுவாமி ஐயங்கார் வித்வத் சபாவில் ஆச்சரியமாக வித்வத் சதஸும் உபன்யாசங்களும் நடக்கிறது. அதன்படி இன்று திருவாடிப்புறம் இப்போ சாயங்காலம் 4:30 மணிக்கு ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா சம்பாதகர் ஸ்ரீ யூ.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமி ஏபிஎன் சுவாமி அவரோட உபன்யாசம் ராதையை பாடிய தேசிகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சுவாமி இன்றைக்கு உபன்யாசம் சாதிக்க போகிறார். எல்லாரும் கேட்கலாம். பாருங்க. श्री विद्वान मुकुंदगिरी अनंत पद्मनाभाचार्य स्वामी राधैயை பாடிய தேசிகன் என்கிற விடயமாக 5.25 மணி பர்யந்தம் உபன்யசிக்கிறார்கள். ஆங்காக இருக்கும் பெரியோர்கள் அனைவரும் சபைக்கு விஜயம் செய்து சிரவணம் செய்யுமாறு பிரார்த்திக்கிறோம். वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती संभवं धाम वै जयन्ती विभूषणं वंदे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरऋषिभिर्ध्येयां कल्याणानामविकरनिधिः कापि कारुण्यसीमा नित्यामोदा निगमवचसां मौलिमन्दारमालां सम्पद्दिव्या मधुविजयिनः सन्निधत्तां सदा मे सैषा देवी सकलभुवनप्रार्थना कामधेनुः श्रीकृष्णमार्यं करुणानयन्तं वेदान्तयुक्तं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க, ஒரு எக்கோ அடிக்கிறது. நமசரசே. பெரிய மகனீயர்கள், மகான்கள், பிரம்மவித்துக்கள் அவர்கள் சுபேன மனசாத்தியாதம் என்பதாக ஆரம்பித்த ஒரு மகாசபை. மகான்கள் ஆரம்பித்தது மட்டுமில்லை, தேசிகாச்சார சுவாமி போன்ற மகனீயர்கள்லாம் இந்த ஒரு சபையை அப்படி ஒரு வளர்த்து சம்பிரதாயத்திற்காக இதை நமக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்டதான இந்த பிரம்மவித்துக்கள் பிரம்ம சபை ஏற்படுத்தி இருக்கிறது பொழுது அதில் ஒரு 2 விஷயம் சொல்கிறது என்பது அடியோங்களை போல இருக்கிறவாளுக்கு இது ஸ்வரூப சத்தை. அதில் ஒன்றும் பெருசாக இதை சுகர் கோட்டிங்காக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சபையை ஏற்படுத்தினவா இருந்தாலும் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதை கண்டினியூ பண்ணுறதுன்றது ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ரேர். பல இடங்களில் நாம் பார்க்குறோம். முக்கியமான பித்திருக்கைங்கர்களுக்கு கூட வாத்தியாருக்கு ஜிபே பண்ணிடுறோம், அவர் பண்ணிக்கிட்டோன்னு தான் விட்டுறாளே தவிர்த்து நேர வரத்துக்கு யாருக்கும் அவகாசம் கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போது ஒரு பெரிய காரியத்தை எடுத்துண்டு அது நூற்றாண்டுகளை கடந்து அது நடைபெறும்படியாக அந்த சந்ததிகள் நடத்தி கொண்டு வருவது என்பது ரொம்ப ஆச்சரியமானது. அதில் அடியனுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கான். ராதையை பாடிய தேசிகன் என்பதான ஒரு தலைப்பு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உண்டு. ராதைன்றதான ஒரு தத்துவம் உண்டா இல்லையா? அதாவது ராதைன்றவள் எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாக ராதையை நாம் ஏற்கலாமா கூடாதா? பகவானுடைய திவ்ய மகிஷி என்று சொல்கிறோம். திருமகள், மண்மகள், நீளை முதலாக எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க என்பதாக பார்க்கிறோம்.
பெருமாளை சொல்லச்சே ஸ்ரீ பூமி நீளா நாயகா. சுவாமி எம்பெருமானார் கத்தியத்ரயத்தில் அருளி செய்கிறார். ஸ்ரீ பூமி நீளா நாயகா, ஸ்ரீயோடையும் பூமியோடையும் நீடையோடையும் கூடியவன். இங்கே எங்கேயுமே ராதாதேவியை குறித்ததான ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ராதாதேவியை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சாட்சாத் எம்பெருமானார் சொல்லலையே. பாகவதம் முதலான உத்தமமான கிரந்தங்களை எடுத்து நாம் சேவித்தோமேனால் பாகவத கிரந்தங்களே ராதை கிடையாது. பாகவத கிரந்தங்கள்ல ராதைன்றதான ஒரு கேரக்டரை பற்றி எங்கேயுமே சொல்லவே இல்லை. அப்படி இருக்கச்சே ராதையை நம்ம ஒத்துக்கிறதா கூடாதா? சில பேர் ராதா கிருஷ்ணன் பேரே வச்சுக்கிறா, பெண்களுக்கு ராதைனே பேர் வைக்கிறா. நம்ம ஊரில் வேண்டாம், வடதேசங்களுக்கு நாம் போனோம்னு சொன்னால் இது ஒரு பிருந்தாரண்யம், தட்சிண பிருந்தாரண்யம்னு நாம் சொல்கிறோம். இதை உண்மையான பிருந்தாவனம் இருக்குது. அந்த பிருந்தாவன பிராந்தியங்களில் நாம் போனோம்னா ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் கூட என்ன பண்ணுவார் அப்படி கேட்டால் ராதே 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 தான் சொல்லுவார். கிருஷ்ணானு கூட சொல்ல மாட்டாவா, ராதே ராதேரா சொல்லுவா. அவன் வாய் திறந்து கிருஷ்ணானு கூட சொல்ல மாட்டாவா. இன்னொரு விசித்திரம் என்ன தெரியும், அங்கே ருக்மணின்றதான வார்த்தை கூட வராது. கிருஷ்ணா 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 சொல்லலாம் இல்லையோ, சொல்ல மாட்டான். இப்போ அயோத்திக்கு போனால் ராம் 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 ராம், ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் அப்படின்னு அயோத்தியில் சொல்லுவான். ஆனால் இங்கே ராதா ராதே 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 இப்படித்தான் வாக்கியம் இருக்குமே தவிர்த்து யாராவது ருக்மணி ருக்மணி சொல்லுவாளா, சொல்ல மாட்டான். கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லுவாளா, சொல்ல மாட்டான். அப்போ ராதாவை ஒரு பக்கம் கொண்டாடின்னு இருக்கா. ஆனால் நாம் பார்க்கக்கூடியதான நூல்களில் நமக்கு ராதா கண்டப்படலை. இதை விட முக்கியமானது என்ன, ஆழ்வார்கள் யாரும் ராதையை மங்களாசாசனம் பண்ணலை. அடுத்த கேள்வி வரும், இப்போ ஸ்ரீதேவி இருக்கா அப்படின்னா ஸ்ரீதேவி பற்றி விசாரமே கிடையாது. அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா என்று சொல்லும் பொழுதே அந்த ஸ்ரீதேவியினுடைய வைசிஷ்டியமானது காண்பிக்கப்படுகிறது, பிராட்டியினுடையதான பெருமையானது காண்பிக்கப்படுகிறது. அடுத்தது யாரு அப்படி கேட்டால் பூமி பிராட்டி. புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம் என்பதாக சூக்தங்களை பார்க்கிறோம். அப்புறம் ஒரு சூக்தம் இருக்குது, அதை கடைசியில் சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும். அந்த சூக்தத்திற்கு நீடா சூக்தம் என்பதாக பேர். 4 சூக்தங்கள் நாம் பார்க்கிறோம். ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம், அதே மாதிரி புருஷ சூக்தம் பிரதானம் எல்லாவற்றிலும். வேதேஷு பௌருஷம் சூக்தம் என்பதாக முதல்ல புருஷ சூக்தம், அப்புறம் பூசூக்தம், அப்புறம் நீடா சூக்தம். இப்படி தான் இருக்கு. ஆனால் இங்கே ராதையை பற்றி பிரஸ்தாவமே வரலையே. ஒரு கேள்வி. அடுத்தது என்ன, சுவாமி தேசிகன் கோதாஸ்துதி என்பதான அற்புதமானது ஒரு திவ்ய பிரபந்த ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இன்றைய விழா நாயகி ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமையை போற்றக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீதன்வின்யபுரத்தில் பிறந்த ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார வைசிஷ்டியத்தையும் அவளுடைய அரும்பெரும் குணங்களையும் விளக்கக்கூடிய உத்தமமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் கோதாஸ்துதி. அந்த கோதாஸ்துதியில் ஆண்டாள் நாச்சியார சுவாமி தேசிகன் வர்ணிக்கும் பொழுது சாக்ஷாத் க்ஷமா கருணையா கமலாமிவான்யா, சாட்சாத்து க்ஷமானு தான் அவளை கொண்டாடுறது. சாட்சாத் பூமி தேவியினுடைய அம்சமாகவே அவளை கொண்டார். ஆகையால் ஸ்ரீதேவியை குறித்ததான வேத வாக்கியங்கள் இருக்கு. ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களில் ஸ்ரீதேவியை பாடியிருக்கா. பூமி தேவியும் நம்ம பூசுப்தாதிகளில் பூமி தேவியினுடைய அரும்பெருமைகளை எல்லாம் பார்க்கிறோம். மண்மகள் என்பதாகவும் மண்மடந்தை என்பதாகவும் ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களில் பூமி பிராட்டியினுடைய வைபவத்தை அவர்கள் பாடுகிறார்கள். ஆனால் ராதையை பற்றி எங்கள் சுவாமி சொல்லியிருக்கார். இந்த உபன்யாசத்தை அடியன் பண்ணுற பொழுது எனக்கு ஒரு பெரிய கவலை ஒன்று ஏற்பட்டது. நான் உள்ள நுழைச்சே சுவாமி எழுந்தொழினார். கோவிந்தாச்சாரிட்ட கேட்ட அடுத்த உபன்யாசம் யாருதுன்னு. சுவாமி தான் உபன்யாசம்னார்.
அப்போ சுவாமி எழுந்தருள போகிறாருன்னு நான் ரொம்ப ஆவலோடு இருந்த பொழுது சுவாமி சாதிச்சார், நீ உள்ளே போ, நான் என்னுடைய காரியத்தை முடிச்சுன்னு வரேன்னு சொன்னேன். கொஞ்சம் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த உபன்யாசத்தை முழுவதுமாக ரசிக்கக்கூடிய வைபவாதிசயம் பெற்றவர் சுவாமி. காரணம் என்னென்னா, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை எனக்கு எடுக்க போகிறேன். அது அவருக்கும் தெரியும். இங்கே ராதையை குறித்து நான் பேச போகிறேன் அப்படின்னா எந்த ஸ்லோகத்தை நான் எடுப்பேன்னு சுவாமிக்கு நல்லாவே தெரியும். அவருடைய வம்சத்தின் கூட்டஸ்தருடையதான ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்தை எடுக்க போகிறேன். எதிராஜ விஜயத்திலேருந்து ஸ்லோகம் எடுக்கணும். அதனால் அவர் கேட்காமல் இருப்பாரோ அப்படின்றதான ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது. ஆனால் அடியனுடைய உள்ள கிடக்கிய நன்னாவே உணர்ந்து சுவாமி உடனே எழுந்தருளி அந்த ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிட்டார். ஆகையால் ராதையை பற்றி எங்குமே ஒரு பிரஸ்தாபம் இல்லையே, ராதையை குறித்து எங்குமே என்று ஒரு அழகான விசாரம் ஒன்று ஏற்படுகிறது. முதல்ல இதை ஒரு சீக்வன்ஸாக நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா அனுபவிக்கலாம். முதல்லையே அடியன் சொன்ன விஷயம் என்னென்னா, இங்கே ஸ்ரீதேவி பூமி தேவியை பற்றி நமக்கு எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. ஆனால் நீலா சூக்தம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கவே சுவாமி, அப்போ நீலாதேவின்றவள் யார்? நீலாதேவியை குறித்த பிரஸ்தாவங்கள் எங்கே வருகின்றன? இப்போ நாம் சொன்ன பாகவதம்னே எடுத்துப்போம். இப்போ இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பரம பிரமாணமாக இருக்கக்கூடிய கிரந்தம் பாகவதம். சப்தாகங்கள் நிறைய நடக்கிறது, நிறைய உபன்யாசங்கள் கிருஷ்ண கர்ணாமிருதமாக கிருஷ்ணனுடையதான லீலா வினோதங்களை அதிசயித்தமாக சொல்லக்கூடிய உத்தம கிரந்தமாக சிவன் பாகவதம் இருக்கு. அப்பேற்பட்டதான பாகவதத்தில் கூட கிருஷ்ணனுடைய அஷ்ட மகிஷிகள்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து எங்கேயுமே நீலாதேவி என்பதாக தனியாக ஒரு பிரகரணம் வந்திருக்கா? அப்படி எங்கேயாவது இருக்கா அப்படின்னா, ஆனால் வேதத்தில் நீலா சூக்தம் சொல்லியாயிடுச்சு. நாம் எப்போ பெருமாளை சேவித்தாலும் ஸ்ரீ பூமி நீலா நாயகா எம்பெருமானாருடைய கத்திய வாக்கியத்தை கொண்டே நாம் அனுசந்தானம் பண்ணுறோம். இதுக்கு பிரமாணமாக ஆழ்வார்கள் சாதிக்கிறார். இன்னொரு ஒரு வேடிக்கை நாம் யோசித்து பார்த்தோம்னா, ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களில் ருக்மிணி பிராட்டினுடைய பிரஸ்தாபம் ஒரு 3-4 இடத்துல வரும். பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் காண்பிக்கிறார், திருமங்கை ஆழ்வார் இடத்துல காண்பிக்கிறார். மாதிரி உறுப்பினி நங்கையை தேரேற்றி கொண்டிருந்ததாக ருக்மிணி பிராட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சத்யபாமாவை பற்றி நேரடியாக பிரஸ்தாபம் இல்லை, நேரடியாக சத்யபாமாவை பற்றி சொல்லலை. ஆனால் எண்ணாதன் தேவிக்கு அன்று இன்ப பூயாதால் பாசுரத்தினுடைய சரித்திரத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால், என் நாதன் தேவி என்று ஆழ்வார் அங்கு குறிப்பிடுவது சத்யபாமா. பாரிஜாதாபஹரண கதை. நரகாசுரனிடத்தில் இருந்த அதிதி தேவியினுடைய குண்டலங்களை பெருமாள் மீட்டு கொண்டு வந்து இந்திரனிடத்தில் கொடுத்த பொழுது இந்திராணி வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை, அதுவும் திருவாடிப்பூர வெள்ளிக்கிழமை, ஒரு சுமங்கலி ஸ்திரியை பார்த்தா இன்னொருத்தி என்ன பண்ணணும்? டக்குனு ஒரு வெத்தலைப்பா கொடுக்கணும், ஒரு புஷ்பத்தை கொடுக்கணும், பெரியவாளாக இருந்தால் விழுந்து சேவிக்கணும், சின்னவாளாக இருந்தால் சேவிச்சவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதானே ஒரு வழக்கம். இவ்வளவு தூரம் தன்னுடைய ஆன்டிக் வேல்யூவான மாமியாருடைய குண்டலங்களை திருப்பி கொண்டு கொடுத்துருக்கா சத்யபாமன். கிருஷ்ணன் இங்கேருந்து பிராக் ஜோதிஷபுரத்தில் போய் நரகாசுரனை கொண்டுட்டு அந்த குண்டலங்களை கொண்டு மீட்டு கொண்டு கொடுத்துருக்காரு அவர். அப்போல்லாம் ஜிமிக்கி கம்மன் புதுசாக ஒரு தொங்கல்லாம் போட்டுவிட்டு அதெல்லாம் அப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறாளோ இல்லையோ, அதற்கு ஏற்றார் போல அவள் மாமியார் இது தொலைஞ்சு போச்சு, அதை கொண்டு கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அவன் அங்கே இருக்கக்கூடிய தேவலோகத்து ஃப்ராக்ரன்ஸ், ரொம்ப அழகான லோக்கல் காஸ்மெட்டிக்ஸ் இல்லை, இது ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸு. அந்த கல்பக விருட்சத்தில் ஒரு புஷ்பம் பூத்துதுன்னா அந்த புஷ்பத்தை கொடுத்துருக்கணும் சத்யபாமைக்கு. இந்த அடியம்மா வந்திருக்கே, ரொம்ப சந்தோஷம், வெள்ளிக்கிழமை இந்த வெத்தலை பார்க்கணும் கொடுத்துருக்கணும். ஆனால் இது தேவர்களுக்கு தான் மட்டும்தான் உண்டு, மனுஷர்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யோக்கியதையே கிடையாதுன்னு சொல்லிட்டான். கடைசியில் என்ன எடுத்து அப்படி கேட்டார். பெருமாள் எப்பவுமே கையில் ரெடிமேடாக வச்சுருக்கிற ஒரு ஜேசிபி ஒன்று வச்சுருப்பார், அவருக்கு கருடன்னு பேர். மற்ற ஜேசிபினா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் வரும். பெருமாளுடைய கருடன்றதான ஜேசிபி அது ஒன்று நேரம் போச்சு, அப்படியே எடுத்து வன்பூ மரத்தினை அப்படியே பறித்து கொண்டு வந்து மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து பெருமாளுடைய தோட்டத்தில் நட்டு வைத்தது என்று அந்த சரித்திரம் காண்பிக்கப்படுகிறது. அதனால் சத்யபாமையை பற்றி ஒரு பிரஸ்தாபம் கூட இருக்கு சொல்லலாம். ஆனால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில்
நப்பின்னை பிராட்டி என்னும் ஒரு பிராட்டியை பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300-400 இடத்துல தேரும். அந்த அளவுக்கு ஆழ்வார்கள் நப்பின்னை பிராட்டியை குறித்து பாடியிருக்கிறார்கள். அந்த நப்பின்னை பிராட்டித்தான் நீலாதேவி என்பதாகவும் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நப்பின்னை பிராட்டித்தான் நீலாதேவி. நப்பின்னை ந என்பது ஒரு அழகான பதம். நானா நம்ம நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கோம், அதை கூட நம்ம பாசிட்டிவாக கொண்டு வரலாம். பின்னை என்றால் பிறகு என்பதாக அர்த்தம். சாதாரணமாக முன்னை என்றால் முன்னாடி, பின்னை என்றால் பின்னாடி. அந்த பிராட்டிக்கு பின்னாக பிறந்தவள், பிராட்டிக்கு பின்னாக பிறந்தவள்னா தாற்பயம் என்ன? அந்த இடத்துல அனுசந்திக்கப்படுபவள். ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி என்று சொல்லும் பொழுது இவளுக்கும் பின்னாடி என்று நாம் அவளை அனுசந்திக்கிறோம். பின்னை என்றால் பின்பு. அடுத்தது நா என்பது ஒரு அத்விதீயத்துவத்தை காண்பிக்கிறது, அவளுடைய பெருமையை காண்பிக்கிறது, அவளுடைய மகிமையை காண்பிக்கிறது. அத்தகைய பெருமை பெற்றவளாக இருப்பவள் யார்னா நீலாதேவி தான் நப்பின்னை பிராட்டி என்று பெரியோர்கள் அதை காண்பிச்சிருக்கிறார். நீலானா கருத்த திருமேனி உடையவள், பின்னை என்றால் பூரணமானவள். நம்பி, நங்காய் என்று நாம சொல்ற மாதிரி இது கண்ணனுக்கு அத்தியந்தம் வேண்டியவளா இவள் இருக்கா. ஆழ்வார்கள் எங்க தொட்டாலும், ஏன் ஆண்டாளுடைய திருப்பாவையை நாம் எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்துல நந்தகோபார் மருமகளே நப்பின்னாயின்னு தான் அனுசந்தானம் பண்ணும். அப்போ ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் நப்பின்னை பிராட்டி என்னும் நீலாதேவியை குறித்ததான பிரஸ்தாபம் வந்திருக்கு. என்ன கேள்வி கேட்டோம்? ராதையை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு சுவாமி? ராத விஷயமா எங்கே சொல்லிருக்கீங்க? பாகவதத்தில் ராதையை பற்றி சொல்லியிருக்கா? சொல்லலை. அல்லது வேதத்தில் எங்கேயாவது ராதாவை பற்றி சொல்லியிருக்கா? இல்லை. இந்த திவ்ய மகிழ்ச்சிகள்னு நாம் பரமபுரத்தில் பெருமாளை சேவிக்கச்சே இதில் ராதைன்றதான ஒரு வார்த்தையை நாம் யூஸ் பண்ணுறோமா? யூஸ் பண்ணல. அப்போ ராதைன்றவள் யார்? அப்போ நப்பின்னைன்றவள் யார்? நப்பின்னையை ஏன் பாகவதத்தில் சொல்லலை? அடுத்த கேள்வி இப்படி வரும். நப்பின்னையை நாம் கொண்டாடினாலும் அவளை பாகவதத்தில் சொல்லாமல் விட்டதற்கு காரணம் என்ன? ரொம்ப பிரசித்தமானது ஒரு ஸ்லோகம், திருப்பாவைக்கு எல்லாரும் அனுசந்திக்கக்கூடிய ஸ்லோகம். நீலா துங்கஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்டம். இது பட்டர் அருளி செய்த ஸ்லோகம். திருப்பாவைக்கு இதுதான் ஆரம்பம். அந்த நீலாதேவி நப்பின்னை பிராட்டி அவளுடைய திருமுலை தடங்களில் படுத்துறங்கி கொண்டிருந்ததான கிருஷ்ணனை எழுப்பி உபன்யாசம் பண்ணுறான். உட்காந்துருக்கிறவளுக்கு உபன்யாசம் பண்ணாலே தூக்கம் வரும். தூங்குறவாளை எழுப்பி உபன்யாசம் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கமிட் பண்ணிடுவ யாருன்னா நப்பின்னை பிராட்டி தான், ஆண்டாள் நாச்சியார் தான், கோதாதேவி தான். ஏன் அப்படி கேட்டார்? தூங்குற ஆத்துக்காரை எழுப்பி வேலை வாங்கிறது அப்படின்றது ஏவம் பரம்பரா பிராப்தம், லக்ஷ்மிநாத சமாரம்பம்ன்றதுனால அவர் தூங்கிட்டு இருக்கச்சே அவரை எழுப்பி வேலை சொல்றது அப்படின்றது இவளுக்கு ஸ்வரூப நிரூபகம். அதுதான். அதனால சுத்த உத்போத்திய கிருஷ்ணம், அதுவும் எழுப்பி உட்கார வச்சு இவளுக்கு ஏதாவது ஒன்று பேசணும். அவர் கேட்கறதுக்கு தயாராக இல்லை, நான் உங்க கூட பேசணும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும். அவர் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன்? இன்னொருத்தரை பற்றி கோல் சொல்லக்கூடாது, அவா சரியில்லை இவா சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, தேவையில்லாத வம்புகள் பேசக்கூடாது. இந்த 3 இல்லாமல் என்கிட்ட பேசு அப்படின்னா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ இப்படியே கடாட்டு போயிடலாம். ஏன்னா அவளுக்கு பேச வேண்டிய விஷயமே அது மட்டும்தான். அதை விட்டுட்டு அவளுக்கு வேற சப்ஜெக்ட் பேசவும் தெரியாது, பேசவும் வராது. அப்படி இருக்கிற எம்பெருமானுக்கு யோ பிரம்மாணம் விதராதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரகிணோதி தஸ்மைன்னு எந்த பிரபுவானவன் பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்று உபதேசம் செய்தானோ அத்தகைய பிரபுவிற்கு இவள் உபன்யாசம் பண்றான். அத்தகைய பரம்பொருள் அந்த பரமாத்மாவை இவள் துயிலுணர்த்தி அவனுக்கு உபதேசம் பண்றான். இது ஆழ்வார்களும் அந்தந்த இடத்துல காண்பிச்சிருக்கான். ஆனால் பாகவதத்தில் இல்லையே. கேள்வி இருந்தால் பாகவதத்தில் இல்லையே சுவாமி என்ற கேள்வி வருது. சுவாமி தேசிகன் முதல்ல எல்லாமே பெரியோர்கள், கூரத்தாழ்வான், பட்டர், சுவாமி தேசிகன், இப்படி எல்லா பெரியோர்களும் ஆழ்வார்களை அனுசரித்து நப்பின்னை பிராட்டியினுடைய பெருமையை பேசுகிறார்கள். நப்பின்னை பிராட்டியினுடைய பிரபாவத்தை அவர்கள் பேசுகிறார்கள். இதை சுவாமி தேசிகன் யாதவாபியுதய மகாகாவியத்தில் காண்பிக்கிறார். பாகவதத்தினுடைய பரமசாரபூதமானது யாதவாபியுதய மகாகாவியம்.
அந்த யாதவாபிரிய மகாகாவியத்தில் கிருஷ்ணன் திருவாய்ப்பாடியில் நப்பின்னை பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்ட சரித்திரத்தை காண்பிக்கிறது. நமக்கெல்லாம் ராமாவதாரத்தில் ராமன் சீதையை எப்படி கல்யாணம் பண்ணிட்டான்னு சுப்பிரசித்தமாக தெரியும். ராமபிரானுக்கு மாமனார் வீடு எதுன்னு கேட்டால் டக்குன்னு யார் வேணா கண்ண முடிவு பதில் சொல்லுவோம், மிथिला நகரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிருஷ்ணனுக்கும் மாமனார் வீடு மிथिला நகரம் தான். கிருஷ்ணனுக்கும் மாமனார் வீடு அப்படி பார்த்தா யசோதை பிராட்டிக்கும் தாய் வீடு மிथिला நகரம்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படி கேட்டால், இது தேசிகன் யாதவாபிரியத்தில் நப்பின்னை பிராட்டிக்கும் கிருஷ்ணனுக்கும் நடைபெற்ற பரிணயத்தை வர்ணிக்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக யாதவாபிரியத்தில் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் உண்டு. என்ன? பாகவதத்தில் விவரிக்காமல் விடுபட்ட ருக்மிணி பிராட்டியினுடைய திருக்கல்யாண வைபவத்தை வைதிக முறைப்படி வர்ணிப்பவர் சுவாமி தேசிகன். அதுபோல பாகவதத்தில் நாம தேடி பார்த்தாலும் கிடைக்காத நப்பின்னை பிராட்டியினுடைய பரிணயத்தை சுவாமி தேசிகன் யாதவாபிரியத்தில் வர்ணிக்கிறார். ஜனகருடைய வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜா மிதிலையை பரிபாலனம் செய்து கொண்டு வந்தான். துவாபர யுகத்தில், கண்ணன் பிறந்த சமயத்தில். அந்த மிதிலையில் யசோதை பிராட்டியின் சகோதரன் ஒருவன், கும்பன்னு பேர் அவனுக்கு. அந்த யசோதை பிராட்டியின் சகோதரன் மிதிலையில் வசித்துக் கொண்டு வந்தான். அவன் ஒரு 7 எருதுகளை வளர்த்து வந்தான். அந்த 7 எருதை யாராலையும் அடக்கவே முடியல. அந்த எருதுகள் யாருன்னா, காலநேமி என்னும் அசுரனுடைய சாபத்தினாலே எருதாக பிறந்தவர்கள் என்று அந்த கதை தனியாக போகிறது. நிறைய இடத்துல காலநேமிக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. பாகவதத்தில் நாம் பார்த்தோம்னா, அந்த காலநேமியினுடைய சாபத்தினால 7 பேர் எருதுகளாக பிறந்திருக்கா. யாருக்கும் அடங்காத எருதுகள், அதை அடக்கவே முடியாது, கிட்ட போக முடியாது. கிட்ட போச்சுன்னா கொடலை சரிச்சிடும். இந்த பக்கம் ஒரு குத்து, அதுவும் 7 எருதுகள் ஒன்றாக சேர்ந்து அடிச்சதுன்னா என்ன ஆகும்? சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை காண்பிக்கிறார். வீரபத்ரி அகப்படுவது வீரத்திலே இரே குத்து விளக்கிறிய கோட்டுக்கால் கட்டின் மேல் பாசுரத்தில் வர்ணிக்கிறது. நப்பினை பிராட்டி அந்த கட்டிலேயே படுத்துட்டு இருப்போம். அந்த கட்டிலை விட்டு எழுந்துக்கவே மாட்டான். சூரிய உதயமானாலும் அவளுக்கு அந்த கட்டிலேயே ஒரு சுகம். என்ன சுகம் அப்படின்னா, அந்த கட்டில் எதனால் பண்ணப்பட்ட கட்டில்? 7 எருதுகளை கண்ணன் அடக்கி அதனுடைய கொம்புகளை உடைத்து, அந்த கொம்புகள் இந்த கட்டிலுக்கு கால். அவ்வளவு உறுதியா, கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படின்னு சொல்றாரு. 7 எருதுகளுடைய கொம்பை உடைச்சு அதை கொண்டு கட்டில் கால் பண்ணியிருக்கான். அதில் கிருஷ்ணனும் நப்பின்னை பிராட்டியும் எப்படி ரத்தி கேலி பண்ணினாலும் துவம்சம் பண்ணினாலும் அந்த கட்டில் உடையாது. அப்பேற்பட்ட உத்தமமான கட்டில் இது. அதனால அந்த எருதுகளை யார் அடக்கிறாளோ அப்பேற்பட்டவாளுக்குத்தான் தன் பெண் நீலாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்று ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கார் கும்பன். யார் அடக்குவா? ஹீரோ தான் வந்து அடக்கணும். இதில் ஒன்றும் வேற ஆப்ஷனே கிடையவே கிடையாது. கிருஷ்ணன் வந்தார். அந்த நப்பின்னை பிராட்டி அவளை மனம் புரிந்து கொள்வதற்காக 7 எருதுகளை அடக்கின விற்த்தாந்தத்தை சுவாமி தேசிகன் திஷா கஜானாமிவ சாக்கராணாம் ஸ்ருங்காக்ர நிர்பின்ன சிலோச்சயானாம் சதாதிருஷா பாகுபலேன கண்டாத் நிபீட்யலேபே பணிதேன நீலாம். திக்கஜங்கள் மாறி இருக்கக்கூடிய எருதுகள், பெரிய பெரிய திமில், அதை பார்த்தாலே திக்கஜங்கள் மாதிரி இருக்காம. திஷா கஜானாம் இவ சாக்கராணாம். திக்கஜம் மாதிரி இருக்கு. 1 குறையிறது. திக்கஜம்னா 8 இருக்கணும், இதுல 7 தான் இருக்கு. 1 குறையிறது இல்லையோ. அந்த எருதுகளை அடக்கும் பொழுது கண்ணன் அதை கொம்பையும் பிடிச்சுட்டு அதனுடைய திமில், ககுத் அப்படின்னு பேர் அந்த திமிலுக்கு. அந்த திமிரு இல்லை, ரலையோக அபேரகா வச்சு கூடாதீங்க. இங்க லகார லகாரம் தான், ரலையோக அபேரகா வரக்கூடாது. திமிர் இல்லை, அது திமில். ஆனால் அதுக்கு அது ஒரு காம்பீரியத்தை கொடுக்கறதுனால அதை திமிர் அப்படின்றதால ஒரு வார்த்தையினாலே உபயோகப்படுத்தணும் எருதுக்கு. அந்த திமிர கிருஷ்ணன் அணையும் பொழுது அவன் எப்படி ஆசைப்பட்டானார்? நப்பின்னை பிராட்டியினுடைய திருமுலை தடங்களை அணைவதை போன்ற சுகத்துடன் அணைந்தான்.
அந்த எருதுகள் தலையெடுக்க முடியாத அளவுக்கு அதை கீழே தள்ளி அத்தனை எருதுகளையும் அடக்கி பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டான். இது எங்க நடந்தது? திருவாய்ப்பாடியில இந்த கல்யாணம் நடந்திருக்கு. திருவாய்ப்பாடியிலேயே இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்ப கிருஷ்ணன் சின்ன வயசுல யசோதை பிராட்டியினுடைய சகோதரன் மிதிலா நகரத்தில் இருந்த பொழுது அந்த மிதிலா நகரத்திற்கு கிருஷ்ணன் சென்று அங்கிருந்த 7 எருதுகளை அடக்கி நப்பின்னையை பரிணயம் செய்து கொண்டால் அவளுக்கு நீலாதேவின்னு பேரு. சுவாமி தேசிகன் காவியம் பண்ணியிருக்கார். அதுல காவிய ரசம் அத்தியுதமா இருக்கு. அந்த காவிய ரசத்தை ரொம்ப நல்லா ரசிக்கிறோம். ஆனா இந்த கதைக்கு பிரமாணம் எங்க? திருப்பி ஆழ்வார்கள் பாடிட்டால் ஆழ்வார்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரமாண பூதர்களா இருக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்க தொட்டாலும் ஆழ்வார்களை கொண்டு பிரமாணத்தை அவர்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே இந்த ஸ்லோகம், இந்த கதை இப்படித்தான் அவன் பண்ணினாடுறதுக்கு எது பிரமாணம்னா, யாதவாபிரிய மகாகாவியத்திற்கு அற்புதமானதொரு வியாக்கியானம் பண்ணின வியாக்கியான சக்கரவர்த்தி சாட்சாத் அப்பைய தீட்சிதர். அவர் தடஸ்தர் தானே, ஸ்ரீ வைஷ்ணவனா தான் பொல்லாதவா சொல்லிடலாம், அவர் நியூட்ரல்னு வச்சுக்கலாமோ இல்லையோ, தப்பு இல்லையே. தீட்சிதர் அற்புதமான ஒரு வியாக்கியானம், பாதுகா சகஸ்திரத்துக்கும் தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கு. டிடி தத்தாச்சார சுவாமி எழுதியிருக்கார், பாதுகா சகஸ்திரத்துக்கும் ஒரு வியாக்கியானம் இருந்திருக்கு, அந்த வியாக்கியானத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு. தேசிகனுடையதான ஸ்ரீ சுக்திகளுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி இந்த ஸ்லோகத்திற்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது இந்த ஸ்லோகங்கள், அதாவது இந்த சரித்திரம் நப்பின்னை பிராட்டி, அதாவது நீலாதேவியை கிருஷ்ணன் கல்யாணம் செய்து கொண்ட கதாபாகமானது ஹரிவம்ச புராணத்தில் இருக்கிறது என்று எழுதுகிறார். ருக்மிணீஷ விஜயத்தில் உண்டா? அது நீலாதேவி கதை உண்டா? ருக்மிணீஷ விஜயத்தில் எழுதுறார். அது ருக்மிணீஷ விஜயம் மாதிராஜரது. ருக்மிணீஷ விஜயம் அது மகாகாவியம். மத்வர் சுவாமி எழுதுறது. பெரிய மகாகாவியம். வாதிராஜர் பெரிய, ஆமாம், இதே மாதிரி மகாகாவியம் அது ருக்மிணீஷ விஜயம்னு. அதில் நீலாதேவி பற்றி ஒரு ஸ்லோகம் விசேஷம். நீலான்னு ஒரு லைன்ல இருக்கு. அடியா ரிஷபானுஜா நாகனஜித் அது இல்லை இருக்கு. ஆனால் அனகராச்சார சுவாமி நாகனஜித்தை இங்கே சொல்லக்கூடாது, நப்பின்னு சொல்லக்கூடாது, அந்த கதை வேற, அதனுடைய உத்தித்தியே வேறன்னு தான் அவரும் நிரூபணம் பண்ணியிருக்கார். நப்பின்னை பற்றிய தெளிவுன்னு ஒரு வியாசம் ஒன்று எழுதச்சே அதில் எழுதியிருக்கார் அனகராச்சார சுவாமி. அது எழுதியிருக்கார். ஆனால் சுவாமி சாதிக்கிற மாதிரி அவன் நாகனச்சித்தியை கல்யாணம் பண்ணுறதும் இதே மாதிரி தான். அதுதான் இன்னொன்று. இப்போ அதுதான் அடியார் சொல்ல போகிறேன். இப்போ ராதாவை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் அடியார் விஞ்ஞாபனம் பண்ணிச்சு, அது வரப்போகும். அதனால் இப்போது இந்த சரித்திரம் ஹரிவம்சத்தில் இருக்குது என்பதாக தீட்சிதர் சாதிக்கிறார். ஒன்று தெரியறது என்னன்னா, தீட்சிதர கால பரியந்தம் இருந்த ஹரிவம்ச புஸ்தகங்களில் இந்த சரித்திரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சமீபத்தில் பதிப்பிச்ச ஹரிவம்ச புஸ்தகங்களில் இந்த சரித்திரம் இல்லை. ஆனால் பண்டார்கர் ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் எல்லாத்தையும் பரிஷ்காரம் பண்ணி அற்புதமான ஒரு புஸ்தகம், 2 வால்யூம் ஹரிவம்ச புஸ்தகம் போட்டிருக்கா. அந்த புஸ்தகத்தில் தீட்சிதர் எந்தெந்த ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்காரோ, நப்பின்னை பிராட்டியினுடைய வைபவம், நீலாதேவியினுடைய வைபவம் தீட்சிதர் எப்படி சாதிச்சிருக்காரோ அந்த ஸ்லோகங்கள் முழுக்க அதில் இருக்குது. அதுக்காக சொல்ல வராடியர் இந்த விஷயத்தை. அப்போ நீலாதேவி அவளுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் புராணாந்தர்க்கு தான். ஏன்னா யாதவாபிரிய மகாகாவியம் என்பதை சுவாமி தேசிகன் வெறும் பாகவதத்தை மட்டும் வச்சு எழுதலை. மகாபாரதம், ஹரிவம்சம், விஷ்ணு புராணம், பாகவதம், இப்படி அத்தனை கிரந்தங்கள்லேயும் இருக்கக்கூடிய அபூர்வமான அர்த்தங்களை கொண்டு அதற்கு காவிய சுவையை உண்டாக்கி சுவாமி சாதிக்கிறார். சகவி கத்தியதே சிரஷ்டா ரமதே எத்திர பாரதின்னு சுவாமி அதனுடைய காவிய விருந்தை நமக்கு கொடுக்கறது, ஒரு அற்புதமான காவிய ரசத்தை நமக்கு கொடுக்கறது. இப்போ ஏற்பட்டதான நப்பின்னை பிராட்டிய பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டது ஹரிவம்சத்தில் இருக்கு. அதுபோலவே பாகவதத்தில் வடதேசத்தில் இன்றைக்கும் சுப்பிரசித்தமாக இருக்கக்கூடிய பாகவதம் ஒரு 2-3 தடவை ஒரு சப்தாகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அடியாருக்கு கிடைச்சது. கர்க்க பாகவதம்னு பேர். அதற்கு கர்காச்சார் ஒரு பாகவதம் எழுதியிருக்கார்.
அந்த கர்காச்சாரில் ருக்மிணி கூட கிடையாது. அந்த கர்க்க பாகவதத்தை நாம் சேவிச்சோம்னா அதில் ருக்மிணி கூட கிடையாது. தொட்ட இடத்துலலாம் ராதா 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 ராதா. எந்த இடத்துல நாம பார்த்தோம்னு சொன்னாலும் கர்க்க பாகவதத்தில் ராதாதேவியினுடைய பெருமை, ராதாதேவியினுடைய மகாத்மியம் தான் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த ராதாதேவிக்கு ஒரு திருநாமம் ரிஷபானுஜா என்பதாக பெயர். அவருடையதான திருத்தகப்பனாருக்கு ரிஷபானு என்று பெயர். அவர் கும்பன் இல்லை. இப்போ நப்பின்னை பிராட்டியும் ராதாதேவியும் ஒன்றா என்பதான ஒரு கேள்வி வரும். இப்போ கும்பர் இசிக்கொண்டு ரிஷபானு என்று சொல்லிடலாமே, கும்பர் தானே ரிஷபானு சொல்லிடலாமே அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் ராதாதேவியை கிருஷ்ணன் மனம் புரிந்து கொண்ட சரித்திரம் கர்க்க பாகவதத்தில் சொல்லப்படும் பொழுது கிருஷ்ணன் பாண்டிவனம் என்பதான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டான். பிரம்மா அந்த கல்யாணத்தை பண்ணி வைத்தார் என்று கர்க்க சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கு. அது நாச்சியார் பாடின பாண்டீரவனம் இல்லை. அது அங்கேயும் ஒரு ஆராய்ச்சி இருக்கு. இன்றைக்கும் நாம் அந்த பக்கம் போனோம்னு சொன்னால் யமுனா நதிக்கு இன்னொரு பக்கம் பேல்வனம்லாம் இருக்கும். அங்கே ராதாதேவிக்கு திருக்கல்யாணம் நடந்த இடம்னு சொல்கிறாங்க. ஆகையால் தான் வடதேசங்களில் கர்க்க பாகவதத்தினுடைய பிரசித்தி இருக்கிறதுனால தான் அந்த ஊரில் ஒரு மாடு போச்சுன்னா கூட ராதே 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 ராதேரா சொல்லுவாளே தவிர்த்து கிருஷ்ணா 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 ஒருத்தர் சொல்லவே மாட்டான். அங்கே கிருஷ்ணானுஸ்மரணம் பரமே கிடையாது, ராதானுஸ்மரணம் பரம் தாங்க. இப்போ ரிஷபானுஜா ரிஷபானுஜா பரிணயம் என்பதான ஒரு காவியமே இருக்கு, ஒரு நாடகமே இருக்கு. நப்பின்னை வேறு, நீடாதேவின்றது வேறு, ராதா என்பது வேறு என்பதாக நாம் பார்த்தோம்னா இது ரெண்டும் வெவ்வேறுன்றதுக்கு எங்கே பிரமாணம்? சுவாமி தேசிகன் தான் பிரமாணம், இந்த புராணங்கள் தான் பிரமாணம். நிரபேக்ஷைவைஷ நீளயா ரசிக பாலிகயா சராதயா பிருச்சகத்ர கிமே ததுச்சதே குஹக கஷ்சிதசௌ குலஸ்யனஹா. பெருமாள் பிருந்தாவனத்தை விட்டு மதுரா நகரத்திற்கு போகிறான். அப்படி அவன் போவதை விரும்பாத எல்லாரும் அவனை வழிமறிக்கிறா, போகாத போகாதே அப்படின்னு பெருமாளை வழிமறிக்கிறா. அங்கே போனான்னா அங்கே இருக்கக்கூடிய நவநாகரீகமான பெண்களை பார்த்தானா கிருஷ்ணன் விரும்ப விடுவானா? அந்த கோபிகளுக்கெல்லாம் ஒரு பயம். என்னென்ன, நாங்கள்லாம் ஒன்றுமே தெரியாதவா, அறிவொன்றுமில்லாத ஆய்கூலத்தில் இருக்கிறவா, எங்கள் பேர்லேயே பெருமாளுக்கு இவ்வளோ வியாமோகம் ஏற்பட்டதுன்னா மதுரா நகரத்தில் இருக்கிற பெண்கள்லாம் நவநாகரீக நாரிமணிகள். இவன் அவளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா எங்களை வந்துருவானே. ஸ்திரீகளுக்கே இருக்கக்கூடியதான ஒரு சாப்பல்யம், அவளை பார்க்க ஆரம்பிச்சுட்டானா எங்களை வந்துருவானே கிருஷ்ணன், எங்கள் பேரில் அவனுக்கு வியாமோகம் போயிடுமே அப்படின்னு வரச்சே கிருஷ்ணனுக்கு அவ ஞாபகப்படுத்துவா, இவாளெல்லாம் விட்டுட்டு போறியே, இவாளெல்லாம் விட்டுட்டு போறியே. யார? நிரபேக்ஷைவைஷ நீளயா ரசிக பாலிகயா சராதயா. நீளையை விட்டுட்டியே, ராதையை விட்டுட்டியே, பாலிகான்றதான பெண்ணை விட்டுட்டியே. பிருச்சகத்ர கிமே ததுச்சதே குஹக கஷ்சிதசௌ குலஸ்யனஹா. இவன் சாமானியப்பட்டவன் இல்லைப்பா, இவன் பெரிய கபடன். இந்த குலத்தை அவன் வஞ்சிக்கிறான், இந்த குலத்தை ஏமாத்துறான். எங்க எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டு வஞ்சனை பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிட்டான்னா மதுராம் பிராப்பிய கோவிந்தா கதம் கோகுலமேஸ்வரி அப்படின்னார். மதுரைக்கு போனதான கண்ணனானவன் மறுபடியும் எப்படி கோகுலத்துக்கு வருவான்? அவளிடத்துல அன்பில்லாதவனாவே இருக்கானே. இவன் ஒவ்வொருத்தருக்கையும் பெருமாளுக்கு பிரேமை இல்லாமல் இருக்கே, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? பிருத்தகத்ர கிமே ததுச்சதே. தனித்தலையா சொல்லலாமா? ஒவ்வொரு பெண்ணை சொல்றார். ராதையை மறந்துட்டியே கிருஷ்ணா, நீளைய மறந்துட்டியே கிருஷ்ணா. ஒவ்வொருத்தர பாலிகா, பாலிகா என்பதால் ஒரு பெண், பாலிகா என்பதாக பெண், அவளைய மறந்துட்டியே. அவ யாரு? ஷாலி பாலிகான்னு பேர் அவளுக்கு. இப்போ புதுசாக இன்னொருத்தரை கொண்டு வர்றாரு சுவாமி தேசிகன். நீளைய விட்டுட்ட, பாலிகான்னு ஒரு பெண் இருக்கா, பாலிகான செக்யூரிட்டின்னு அர்த்தம். பாலிகான்ற சப்தத்திற்கு செக்யூரிட்டி. அவளையும் விட்டுட்ட. ராதையா, ராதையும் விட்டுட்டியே, ராதையையும் மறந்துட்டியே. இப்போ 3 திருநாமம் எடுத்து அப்போ தனித்தனியாக திருநாமங்களை சுவாமி இங்கே குறிப்பிடுகிறார்.
நீலான ஒரு திருநாமத்தை சொல்லிட்டார், ராதான ஒரு திருநாமத்தை சொல்லிட்டார். இப்போ இந்த டிபேட்ல இல்லாத ஒரு பெண்ணை மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்றார். அவள் பாலிகான்னு பேரு. அவள் யாருன்னாரு? ஷாலி பாலிகானா. ஷாலி பாலிகானா நெல் வயல் இருக்கும், அந்த நெல் வயலை காப்பாற்றணும். அப்படி நெல் வயலை காப்பாற்றும் பொழுது அந்த வயலை காப்பாற்றுறதுக்காக கன்னிகைகள்லாம் அந்த காலத்தில் காவல் இருப்பாங்க. பெண்கள்லாம் ஆற்றுல ஒன்றும் காரியம் கிடையாது, அம்மா தலைக்கு பண்ணணும், இவன் உள்ளு தொட முடியாது. புருஷாளாக இருந்தால் அவள் ஏதோ அவள் காரியத்தை பார்த்துட்டு இருப்பாள். கன்னிகா பொண்ணுங்க என்ன காரியம்? நீங்கள்ப்பா 4 பேர் வரிசையாக பக்கத்து வயல் இருக்கும், அங்கே உட்காந்துக்கோங்க, சத்தனாய் வந்து மாடு ஆடு வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா வெயிலில் போய் மொட்டை மொட்டைன்னு போய் உட்காந்துக்க முடியுமா? அதுக்காக கிராமங்களில் நெல் பயிரிடும் பொழுது பக்கத்திலேயே நிழலுக்காக கரும்பு பயிரிடுவாங்க. அந்த கரும்பினுடைய நிழல்ல உட்கார்ந்துட்டு தங்களுடைய நெல் வயலை இவா காப்பாத்திப்பான். ஷாலினா அந்த தானியங்கள், அந்த தானியங்களை காப்பாற்றக்கூடிய பெண்ணுக்கு ஷாலி பாலிகா என்பதாக பெயர். பெரியாழ்வார் தன் பாசுரத்தில் காண்பித்தார். கரும்பார் நீழ்வயற்காய் கதிர்ச்சன்னலை கற்றானிரை மண்டிச்சில்ன விரும்பா கன்றொன்று கொண்டு விடங்கனி வீட எறிந்த பிரானே சுரும்பார் மென்குழற் கண்ணி ஒருத்திக்கு சூழ்வலை வைத்து திரியும் அரம்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவல் அம்மம் தரவே. பெரியாழ்வார் பாசனம். ஒரு பெண் வயலை காப்பாற்றிட்டு இருக்கான். அவள் அப்பா சொல்லியிருக்கா, உடனே போய் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, ஜாக்கிரதை, வயலில் ஏதாவது ஆடு மாடு வராமல் பார்த்துக்கோன்னு. ஆடு மாடு வராமல் பார்த்துக்கிறது தானே அவள் அப்பா சொன்னார், கண்ணன் வராமல் பார்த்துக்க சொல்லலையே. காக்கேபியோ ததிரக்ஷதா மாதிரி இது. காக்கா வராமல் தயிர் வச்சிருக்கான், காக்கா வராமல் காக்கா வந்து தயிரை சாப்பிட்டு போகிறது பார்த்துக்கோன்னார். பார்த்துருந்தது ஒரு பொண்ணு சமத்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தால் தயிரை காணும், எங்கே போச்சுனார்? பூனை வந்து சாப்பிட்டு போச்சு. நல்லா உன்னை பார்த்து சொன்னேன், நீ தான் சொன்ன காக்கா வராமல் பார்த்துக்கோ சொன்னேன், ஒரு காக்கா வரலையே, பூனை தானே வந்து சாப்பிடுது. அது மாதிரி ஆடு மாடு வராமல் பார்த்துக்கோன்னார், கண்ணன் வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லியா அப்பா. ஆடு மாடு வந்தால் பயிரை நாசமாக போயிடுனார், கண்ணன் வந்தவன் வெறுப்பானா அந்த பெண்ணை பார்த்து அப்படியே பேசிட்டே இருப்பான். ஏன்னா பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப மேலையகத்தை நிருப்ப வேண்டி சென்று இறைப்பொழுதே அங்கு பேசி நின்றார். சிலிண்டர் தீர்ந்து போச்சு அந்த மாமிக்கு கரெக்டாக மண்டே மார்னிங். இப்போலாம் அப்படிதான். அந்த காலத்தில் சோத்ரியாருடைய திருமாளியில் அக்னிகளில் கொண்டு வருவா. இப்போ உங்கள் காலத்தில் என்னைக்கு புக் பண்ணேன், எங்கள் காலத்தில் என்னைக்கு புக் பண்ணேன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சிலிண்டர். பாலை அடுப்பில் வச்சு டிக்குனால சிலிண்டர் காலியாக எடுத்து பக்கத்தாத்து மாமி கிட்ட போய் 2 நிமிஷம் பேசிடுவான். 2 நிமிஷம் என்ன பேசினா? பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் 3 பற்றி பேசியிருந்தான். அப்படி பேசினா உடனே வந்துட முடியுமோ? அதுக்குள்ளே வந்தான் பெருமாள். பல்வளையால் என் மகள் இருப்பேன்னு அவள் கையில் இருந்த வளையலையும் கைட்டின்டான், அந்த பெண்ணு கையில் இருந்த வளையலையும் கைட்டின்டான். சாலக்கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகி விட்டு போனான்னு. எப்படி வந்தான் எப்படி போனான்னு தெரியல. நல்ல கலர் அந்த இருட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ணன். அவருடைய அந்த கிருஷ்ணன்றதான பேரே கருப்பசாமி தானே. வந்தா எப்படி போனான்னு தெரியல. பால் போனா போட்டு இன்னைக்கு விற்கிற விலையில வளையலே கைட்டு போட்டான். 800 ரூபாய் ஏறுறதுன்றா, 800 ரூபாய் இறங்குறதுன்னா ஒவ்வொரு மாமிகளுக்கும் பிபி ஏறுறது இறங்குறது. டெய்லி காலத்தில் பிரேக்கிங் நியூஸ் பார்க்கச்சே தங்கம் விலை உயர்வு அப்படின்னு இவளுக்கு பக்குன்றது. அப்படி இறங்கினா இவளுக்கும் பிபி டவுனில் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி வளையலையாவது கொடுத்துட்டு போக சொல்லுவோம் பையனை. அவன் அந்த வளையலை கொண்டு போய் யாரோ கலக்கா விற்கிற பொண்ணுக்கிட்ட கொடுத்து கலாக்கா வாங்கி சாப்பிட்டு போயிட்டான். இவாத்தில் பால் சாப்பிட்டான், வளையலை எடுத்துட்டான். அங்கே போய் கலாக்கா விற்கிற பொம்மநாட்டிக்கிட்ட அந்த வளையலை கொடுத்தான், கலாக்கா வாங்கி சாப்பிட்டு போயிட்டான். அவனுக்கு இருக்க சம்மந்தமே இல்லை, கையை தொடவே இல்லை, பாருங்க யூஸே பண்ணல. அதுபோல் ஷாலி பாலிகான்னு ஒரு பெண் இருக்கா. அவள்கிட்ட போனான் கிருஷ்ணன், கொஞ்சினான், அவளை ரொம்ப சந்தோஷப்படுத்தினான். அப்போ இவனுக்கு வேண்டிய மாடுகள்லாம் அவளுடைய பயிரை மேய்ந்தன. அந்த பொண்ணு கிருஷ்ணனோட சேர்ந்து சல்லாபிக்கிற ஈடு இடிச்சுட்டு கிருஷ்ணன் கூடயே இருந்ததுனால அதுக்கு தன் பயிர் பாழா போகிறது. இவன் மாடுகள்லாம் வந்து தன் பயிரை மேயறதுன்னு ஞானம் கூட இல்லை அதுக்கு. அந்த பொண்ணு மெய் மறந்துருக்கு ஆயிடுத்து. சல்லாபம் முடிஞ்சு போயிடுத்து. அப்பா வர சமயம் ஆயிடுத்து. இப்போ அந்த பொண்ணு தன் தகப்பனார்கிட்ட மாட்டிக்குமே, வெச்ச பயிர் மொத்தம் பாழா போயிடுத்து அப்படின்னாச்சே. அங்கதான் கிருஷ்ணன் மாமாயன்.
அழகான ஒரு காரியம் பண்ணான். அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சான். அதை காலை பிடிச்சு கர சுத்தினான். தூக்கி அடிச்சு விளாங்கம்பழத்துல அடிச்சு கீழே விழுட்டான். கன்று குளிராய் எரிந்தாய் கடல் போச்சு கண்ணுக்குட்டியை தூக்கி அடிச்சான். தொப்பரி கீழே விழுந்தது. இந்த பொண்ணு பதறி போயிட்டான். ஐயோ கிருஷ்ணா, சாத்வீகமா இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டுட்டியே, இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா நீ? கோஹத்தி எவ்வளவு பெரிய பாவம், அதுவும் சிசு ஹத்தி எவ்வளவு பெரிய பாவம். கண்ணுக்குட்டியை கொண்டுட்டேன்னா பாருன்னா அது மேலே கீழே விழுறதுக்குள்ள பிரம்மாண்டமான ராட்சசனா விழுந்து அவன் உசுர விட்டான். சத்தம் கேட்டு கோபர்கள்லாம் வந்தா இவா கிருஷ்ணன் இப்ப ஹீரோ ஆயிட்டான். ஏன்னா உங்க பொண்ணு அந்த ராட்சசனை முழுங்க வந்தா நான் தான் காப்பாத்தினேன். ஏலா பொய்கள் உரைப்பானே. நிறைய செல்போன் யூஸ் பண்றவன்னு அர்த்தம். வந்துட்டே இருக்கேன் ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பார். முன்னாடிலாம் லேண்ட்லைன் இருந்தால் எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சிடும், டேப் பண்ணிடலாம். இப்போ செல்ஃபோன் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டே இருக்கோம் எங்கே வந்துட்டு இருக்காரு அதில் தான் உட்காந்துருப்பான். அதனால் என்ன வேணால் பொய் சொல்லலாம். செல்ஃபோன் வந்ததுனால ஏலா பொய்கள் உரைப்பார். நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் சொல்கிறது ஒரு டேலண்ட். இன்னொரு விசேஷம் இருக்கு. உண்மையை சொல்கிறவன் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். பொய் சொல்கிறவன் தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். யார்கிட்ட என்னென்ன சொல்கிறேன். அப்படி கிருஷ்ணன் அழகா அந்த பெண்ணை காப்பாற்றினார். பெண்ணை காப்பாற்றி எடுத்து அடுத்தது என்ன, அங்க விழுந்து அந்த அசுரன் விழுந்து கிடக்கிறான். பயிர்கள்ல பாதி பயிர் மேய்ஞ்சிருக்கு. இது என்னன்னா பார்த்தீங்களா, அதனால தான் இவனை பிடிச்சி நான் இழுத்து போட்டேன். அவன் தான் இந்த திருட்டுத்தனத்தை பண்ணினது மொத்தம் கிருஷ்ணன். போம்படியெல்லாம் அசுரன் தலையோடு அவனன் தலையிலேங்க. போம்படியெல்லாம் அவன் தலையில ஏற்றி வச்சான். வருவான். இந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் ஒரு சாதாரண ஒரு பிட் பேக்கெட் ஒருத்தன் மாட்டிப்பான், ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தன் மாட்டிப்பான். அவன் மாட்டினோடனே போலீஸார் என்ன பண்ணுவான், ஏற்கனவே 2-3 பழைய கேஸ் இருந்தால் அதையும் அவன் தள்ள எழுதுவான். பைசல் பண்ணாத கேஸ் இருந்தான். அதுபோல இந்த பயிர் மேய்ஞ்சது அசுரனுடைய காரியம் இல்லை. அவன் அந்த காரியத்தை பண்ணவே இல்லை. ஆனால் அவன் பேரில் கேஸ் எழுதினதுனால கிருஷ்ணனை எல்லாரும் கொண்டாடினான். அப்பேற்பட்டவள் ஷாலி பாலிக்கார் பேர். இதை காளிதாசன் ரகுவம்சத்தில் வர்ணித்தான். பெண்கள் எல்லோரும் அந்த கரும்பு நிழலில் அமர்ந்து கொண்டு, அப்புறம் அதுக்கு உடனே ஸ்லோகத்தை சொல்கிறேன்னா உடனே சுவாமி வியாகரணத்தில் பிடிச்சிப்பார். இக்ஷு சாயாவா அப்படின்றதாக அங்கே வந்துடும். மகாகவியினுடைய பிரயோகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு வந்துடும். அந்த ஸ்லோகத்துக்கு இது அர்த்தம். அதுதான் வெறுமை. அதுதான் இக்ஷு சாயா ரிஷாதின்யம். அங்க சுவாமியும் அப்படிதான் ஹம்சதேசத்தில் எடுக்கிறார். அதே சாயையில் தான் சுவாமியும் ஹம்சதேசத்தில் சாய்க்கிறார். எனவே கரும்பின் நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் தங்கள் அரசனின் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று காளிதாசன் வர்ணித்தான். அதே சுவாமி ஹம்ச சந்தேசத்துல கர்நாடக ஆந்திர தேசம் சங்கமிக்கக்கூடிய இடத்துல பெண்கள் எல்லோரும் வினோதமான பேச்சுக்களை பேசிக்கொண்டிருப்பார்கள். அதை பார்த்து ரசித்து கொண்டே ஹம்சமே நீ செல்வாயாக என்று சுவாமி ஹம்ச சந்தேசத்தில் அதை சாதித்தார். இக்ஷுச்சாயே கிசலயமயம் தல்பமாதஸ்துஷீனாம் சல்லாபைஹி தைஹி முதிதமனசாம் ஷாலி சம்ரக்ஷிகானாம் கர்நாடாந்திரவ்யதிகரவசாத் கர்பூரே கீதி பேதே முஹ்யந்தீனாம் மதன கலுஷம் மோக்யமாஸ்வாதயேதா. ஹே ஹம்சமே, அவர்களுடைய அழகிய கானங்களை கேட்டுக்கொண்டே நீ செல்வாயாக என்று அங்க வர்ணித்தார். ராஜே, இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சு கொடுத்து, அப்ப ராதைன்றது வேற, அடுத்தது நீடா என்பது வேற. இதுல கூட ஒருத்தி வந்தா பாலிகா என்பவள், அவள் அடுத்தது அவளை பத்தியும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இத வசுதேவரும் தன்னுடைய ஸ்துதியில காண்பித்தார். தேவகி தனுஜஸ்தூணா திவ்யம் தாம விரஜாங்கணம் ரமா ராதாதயச்சேதி ராசிபேதைஹி ந வித்யசே. பெருமாளே, எப்படி பிராட்டியினுடைய ஆவிர்பாவத்தை பாருங்க. ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சுவாமி கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை வர்ணிக்கக்கூடிய காவியமாக யாதவாபியுதயம் என்று இயற்றினார். எப்படி பாகவதத்தில்
கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது தமத்புதம் பாலகம்னு சொன்னார். ரிசும்மாவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது அத்தியுத ரூபம் உத்வகன்னு அத்தியுத சப்தத்தை போட்டார். அதுபோல இந்த காவியத்திற்கு யாதவாபியுதயம்னு பேரு. ஆனால் கிருஷ்ணனுடைய அவதார வைலட்சண்யங்களை வர்ணிக்கும் பொழுது எந்த இடத்துலையும் அபியுதய சப்தம் போடலை. ஆனால் பிராட்டியினுடைய அவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது மகீதலாது மைதில சீல கிருஷ்டாது க்ஷிரோததே ஆஹிதமந்தராயா பிருகோத்வஹாத் க்யாதிமதச்சயாபூத் சா பீஷ்மகாத் அபியுதயாய பூயः ருக்மண்யபியுதயம்னு சுவாமி. இதே ஸ்லோகம்தான் ஆவிர்பாவ கலசஜலதோ அத்வரே வாபியஸ்யாக ஸ்தானம் யஸ்யாக சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா என்று ஸ்ரீஸ்துதி. ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாளுக்கு திருநாமம் உண்டு. பெற்றோர்கள் யாருன்னு தெரியும். ஆனால் எந்த அவதாரம் எடுத்தாலும் பிராட்டி அயோனிஜை தான். சா பீஷ்மகாத் அபியுதயாய பூயः பீஷ்மகன் என்னும் மகாராஜனிடத்தில் ருக்மிணி பிராட்டி ஆவிர்பவித்தாள்னு சொன்னாரே தவிர்த்து, ஜனகரிடத்தில் பிராட்டி ஆவிர்பவித்தாள்னு சொன்னாரே தவிர்த்து அங்க ஜனகருடைய மனைவியின் பெயர் தெரியாது, பீஷ்மகனுடைய மனைவியின் பெயர் தெரியாது. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஆண்டாள், பெரியாழ்வார் தான் தெரியும். பெரியாழ்வார் தேவிகளை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஆகையால் தான் முக்கூர் ரிஷிவர் அழகிசிங்கர் சாய்ப்பார், எங்கடா பெரியாழ்வார் பெற்றெடுத்த இன்னும் வாழி திருநாம சொல்கிறீங்க, பெரியாழ்வார் எங்கே பெற்றெடுத்தார்? ஆமாம் பெற்றெடுக்கல. அப்போ என்ன சொல்லணும்? பெரியாழ்வார் பெயர்த்தெடுத்த பெண் பிள்ளை வாழியே துளசி காணலோத்பவம் தானே. அப்போ பெற்றெடுத்தால் சொல்லாத, பெயர்த்தெடுத்த பெண் பிள்ளை வாழியே. ஐஷிங்கர் ரொம்ப வேடிக்கையாக சாதிப்பார். சா பீஷ்மகாத் அபியுதயாய பூயா அப்படி அவதாரம் பண்ணினாங்க. இங்க கிருஷ்ணனுடைய அவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது தேவகி ஜடரத்தில் அவதாரம் பண்ணினார். தனுஜஸ்தூணா ரிசும்மாவதாரத்தில் பெருமாள் கம்பத்தில் அவதாரம் பண்ணினான். திவ்யம் தாம உத்தமமான பரமபதம் பிரஜாங்கணம் எங்க இருக்கான்? இப்போ இங்க திருவாய்ப்பாடியில் இருக்கான். எங்க இருந்தா என்ன சுவாமி? ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த ஆழ்வார் உபன்யாசத்துக்கு வந்தார். சுவாமி எல்லாம் ரெடியா இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணின நோட்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டார். எங்க வச்சார்? எங்கேயோ வச்சுட்டார். நோட்ஸ் இல்லை. அங்கேருந்து வந்து பார்த்தா அப்படியே முழிச்சான். அந்த மாதிரி பெருமாள் வந்தா சொஸ்வரூபாவிர்பாவம் அஜகஸ்வஸ்வபாவனா இல்லாமல் தன்னுடைய தன்மையை பரமபலத்தில் வச்சுட்டு இங்கே வந்துட்டான்னா இங்கே சோபிக்குமோ? அஜகஸ்வஸ்வபாவத்வம் அவதாரஸ்ய சத்தியத்துவம் அஜகஸ்வஸ்வபாவதா பகவானுடைய அவதார ரகசியத்தினுடைய விசேஷத்தை சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். தன்னுடைய சொஸ்வரூபாவிர்பாவ தன்னுடைய அந்த 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 பெருந்தன்மை இருக்கிறது, அதை பெருமாள் விடாதவன். அப்ப ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து பரமபரத்தில் வைத்து இங்கு பிறந்தான். அப்படின்னா தேஜஸ் பரமபரத்தில் தான் இருக்கும். பூலோகத்தில் அவதாரம் பண்ணிவிட்டான்னா அவனுக்கு தேஜஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அங்கு வைத்தபடியே இங்கு பிறந்த. அவர் நோட்ஸு கொடுத்தாலும் உபன்யாசம் நன்னா பண்ணுவார், நோட்ஸே இல்லைனாலும் உபன்யாசம் நன்னா பண்ணுவார். அது வெறும் ஒரு உபச்சாரம் தானே அர்த்தமே தவிர்த்து விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அஜகஸ்வஸ்வபாவம். அப்ப பெருமாள் தேவகி வயிற்றில் பிறந்தால் என்ன, கம்பத்தின் வயிற்றில் பிறந்தால் என்ன, பரமபரத்தில் இருந்தால் என்ன, திருவாய்ப்பாடியில் இருந்தால் என்ன, ராதா என்பவள் மனைவியா இருந்தால் என்ன, லக்ஷ்மி என்பவள் மனைவியா இருந்தால் என்ன, எல்லாமே எம்பெருமானே பிராட்டியினுடைய அம்சபூதம், உனக்கு திவ்ய மகிஷிகள் தான் என்பது அதே யாதவாபியுதய மகாகாவியத்தில் 10வது சர்க்கத்தில் சுவாமி சாதிக்கிறார். ரமாராதாதயச்சேதி ராசிபேதைஹி ந வித்யசே ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி என்று. அவன் ராமன்னா இவள் சீதா, அவன் கிருஷ்ணன்னா அவள் ருக்மிணி பிராட்டி. யத் பாவேஷு பிருத்தக் விதேஷு அனுகுணான் பாவான் சுயம் பிப்ரதி. எந்தெந்த அவதாரங்களை அவன் எப்படியெல்லாம் செய்கிறானோ அந்தந்த அவதாரங்களில் அவனை விட்டு பிரியாதவளா பிராட்டி ஆவிர்பவிக்கிறான். இது சுவாமி தேசிகன் 2 இடத்துல யாதவாபிரிய மகாகாவியத்தில் ராதாதேவியின் வைபவத்தை காண்பித்தார். அதற்கு பிறகு
கடிகாசலம் அம்மாள் ஆதிவன் ஷடகோப சுவாமியினுடைய ஆச்சாரியர், சின்ன அம்மாள் என்பதாக அவருக்கு பிரக்யாதி. ஒரு நாழிகைக்குள்ளாக நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை இயற்றும் வல்லமை பெற்றதனால அவருக்கு கடிகாசலம் அம்மாள் என்பது திருநாமம். அந்த சுவாமி ஒரு அத்தியுதமான நாடகம் சாதிச்சிருக்கார். வேதாந்த விலாசம் அலைஸ் எதிராஜ விஜயம் என்பதாக அதற்கு பேர். தஞ்சாவூர் சரஸ்வதி மகா லைப்ரரியில் அந்த புஸ்தகம் போட்டிருக்கா. திருப்பதி வித்யாபீட்டத்தில் அந்த புஸ்தகம் போட்டிருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்ணன் சுவாமி ரொம்ப சிரமப்பட்டு அந்த புஸ்தகம் போட்டிருக்கார். சுவாமிலாம் அதை பரிஷ்காரம் பண்ணி அதற்கு கூட சகாயபூத்தராக இருந்து அந்த கிரந்தம் வெளில வந்திருக்கு. அது சங்கல்ப சூரியோதய நாடகத்தை போன்றதான ஒரு அற்புதமான நாடகம். ஆனால் சங்கல்ப சூரியோதயத்தில் நிறைய விஷயங்கள் சுவாமி சாதிக்கிறார். இதில் நாம் ரசித்து பார்க்க வேண்டிய பல அம்சங்கள் உண்டு. அடிக்கடி அதில் ரசிக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், சப்தவித அனுபவத்துக்கு அழகான ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அந்த சுவாமி. ரொம்ப அழகான ஸ்லோகம். நிறைய வேதாந்த விஷயங்கள் சாதிச்சிருக்கார். அது இருக்கட்டும், அது ஒன்று சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஜனகர் கீதா இவா 2 பேருக்குள்ள சம்பாரம் ஒன்று வருது. கீதான்றது தேவி, ஜனகர்வர் சாட்சாத் ஜனகர். அவளுக்குள்ள ஒரு சம்பாரம் வருது. அந்த சம்பாரத்தில் ஒரு ஸ்லோகம் பிரத்யஸ்த மிதபேதம் எது என்பதான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அத்வைத சம்பிரதாயத்தின் ஆணிவேர். மகாபூர்வபக்ஷத்தில் இந்த ஸ்லோகத்தை எடுத்து தான் முதல்லையே பூர்வபக்ஷம் பண்ண ஆரம்பிக்கிறா அத்வைத சித்தாந்தத்தில். பிரத்யஸ்தமிதபேதம் சத்தா மாத்திராதிரேகிதா ஸ்லோகம் சட்ட ஞாபகம் இல்லை, உத்தரார்த்தம். அந்த ஸ்லோகம் அதற்கு விபேத ஜனகே அஜ்ஞானே, அந்த ஸ்லோகம் மாற்றி சொல்லுங்க, விபேத ஜனகே அஜ்ஞானே என்பதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்கு என்ன அர்த்தம்ன்றதை பற்றி ஒரு பெரிய விசாரம் வருது மகாபூர்வபக்ஷத்தில். மகா சித்தாந்தத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணுன்றதை பற்றி விசாரங்கள் வருது. அப்போது எந்த அர்த்தத்தில் இந்த ஸ்லோகம் இங்கே சொல்லப்பட்டதுன்னு கேள்வி கேட்டு, இல்லை இவா சொல்கிற அர்த்தம்லாம் தப்பு, நான் இந்த அர்த்தத்தில் தான் இதை சொல்லியிருக்கேன்றத ஜனகருக்கு தெரிவிக்கிறேன். அந்த விஷ்ணு பக்தின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த நாடகத்தில் வரக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அது கொஞ்சம் அலிகாரிக்கல் ட்ராமா. அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சூக்ஷ்மமாக தான் புரிஞ்சுக்கணும். அந்த நாடகத்தினுடைய மங்கள ஸ்லோகம். அந்த மங்கள ஸ்லோகத்தில் ராதாகிருஷ்ணனை கடிகாசலம் அம்மாள் மங்களாசாசனம் பண்ணு. பத்மே त्वन्नयने ஸ்மராமி சததம் பாவோ பவத் புந்தளே. குவளையானந்தத்தில் அப்பைய தீட்சிதர் ஸ்லோகத்தை எடுக்கிறது. நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகம் தெரியும், ஆனால் இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அப்புறம் அனாராத்திய காளியம், அந்த ஸ்லோகமும் அம்மாள் அருளி செய்த ஸ்லோகம். இது அனாராத்திய காளியம் கௌரியம் அப்படின்றதான ஒரு ஸ்லோகம் வரும். இது ரெண்டுமே அம்மாள் அருளி செய்தது. ஆனால் ஸ்லோகத்தை எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். பத்மே त्वन्नयने ஸ்மராமி சததம் பாவோ பவத் குந்தளே நீலே முஹ்யதி கிம் கரோமி மகிதைஹ கிரீதோஸ்மி தே விப்ரமைஹ யுத்யுத் ஸ்வப்னவசோ நிஷம்ய சருஷா நிர்பர்சிதோ ராதயா கிருஷ்ணஸ்தத்பரமேவ தத்யபதிஷல் கிரீடாவிடः பாதுனः. ராதிகா ரமணனாக கிருஷ்ணன் ராதா பக்கத்தில் படுத்துட்டு தூங்குறான். தூங்கச்சே கிருஷ்ணன் தூக்கத்தில் உளர்றான். நேரில் உளறது ஒரு பக்கம், இப்போ தூக்கத்தில் உளர்றார். பத்மே त्वन्नयने ஸ்மராமி சததம். அம்மா பத்மா, உன்னுடைய அந்த கண்ண அழகை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கு, உன் கண்ணையே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பத்மா. ஸ்மராமி சததம் பாவோ பவத் புந்தளே நீலே முஹ்யதி. நீலாதேவியே, கொத்தலர் பூங்குழல் நப்பிண்டை அப்படின்ற மாதிரி அழகான உன்னுடைய அந்த கூந்தல் பரிமளத்தில் நான் கட்டுண்டு கிடக்கிறேன் அப்படின்னு பத்மா அப்படின்னு ஒரு பெண்ணை கூப்பிடுறான். நீலா அப்படின்னு ஒரு பெண்ணை கூப்பிடுறான். இப்படி ஒவ்வொரு பெண்ணுடைய நாமத்தை சொல்லி சொல்லி கிருஷ்ணன் கூப்பிடும் பொழுது டக்குன்னு ராதாதேவி பார்த்துட்டான். பக்கத்தில் தானே படுத்துட்டு இருக்கான். தான் இருக்கச்சே தன்னை விட்டுட்டு யாரையோ கிருஷ்ணன் சோதனம் பண்ணுறானே, யாரோ ஒரு பெண்ணை நினச்சிட்டு இருக்கானே அப்படின்னு உலுக்கி எழுப்பி அவனை வச்சு அவ சண்டை போடுறான். என்ன ஆச்சு? இவன் உளறினது இவனுக்கு எப்படி தெரியும்? தூக்கத்தில் உளறினது எப்படி தெரியும்? அவன் சொன்னான், அந்த பாருங்க,
நீங்கள் தூக்கத்தில் எப்படி சில பேர் கொரட்டை விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி என்ன பண்ணா இந்த பாருங்க நீங்கள் தான் சொல்லிடுறது ஸ்லோகத்தில் இங்கே பாருங்க அப்படின்னே அவனுக்கு புரிஞ்சு போச்சு. தப்பு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சுவாமி, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பெரிய விசேஷம். அதனால் உடனே என்ன பண்ணுறான் கிருஷ்ணன் சொன்னான், அம்மா தாயே நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க, பத்மான்றது ஒன்றை தான் சொன்னேன், நீடான்றது இது ஒரு ரசமாக சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இதை அழகாக சொல்லிட்டு போகலாம். நீடா அப்படின்னு ஒன்றை தான் நான் சொன்னேன், நீ ஒன்றை தவிர்த்து வேறு யாரையாவது நான் நினச்சிருக்கியா? பரிஹாசேபி அனௌச்சித்யம் சொப்னேபி அந்யவதூ கதாம்னா. இந்த பிரதாபருத்ரியம்ன்றதான கிரந்தத்தில் யாரோ ஒருத்தர் ராஜாவை பார்த்து சொல்லும் பொழுது சொப்னேபி அந்யவதூ கதாம், சொப்பனத்தில் தூக்கத்தில் கூட இன்னொரு பெண்ணை பற்றி பேச மாட்டான் இவன். அப்பேற்பட்டவன் நான் தெரியுமா? என் பேரில் உனக்கு சந்தேகமா? உன்னை தவிர்த்து வேறு ஒரு பொண்ணை நான் நினச்சி பார்த்துருப்பேனா? உன்னை தவிர்த்து வேறு யாரையாவது நான் வர்ணிப்பேனா? என் வாய் விளக்குமா? அப்படிலாம் கிருஷ்ணன் கேட்ட உடனே ராதாவுக்கு மனசு இறங்கி போயிட்டோ, தப்பு சாரி நீ ஏதோ தூங்கிட்டு இருக்கிறச்சே வேற யாரையோ பொண்ணை பார்த்து உடனே நினச்சி விட்டேன், எனக்கு கோவம் தந்து நீ தூங்கு அப்படின்னு கிருஷ்ணனை மறுபடியும் தன் மடியில் படுக்க வச்சுட்டு ராதாதேவி அவரை தூங்கப்படுறா. இப்படியெல்லாம் ராதாதேவியிடத்துல அவளை ஏமாற்றி கொண்டு பரம சிங்கார நாயகனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணன் கிரீடானட பாதுனகா, அந்த கிருஷ்ணன் நம்மளை ரட்சிக்கட்டும் என்று அந்த வேதாந்த விலாசம் என்னும் அந்த நாடகத்தின் மங்கள ஸ்லோகத்தில் கடிகாசலம் அம்மாள் ராதா கிருஷ்ணனை அற்புதமாக வர்ணிக்கிறார். ஆகையால் நம்ம சம்பிரதாயத்தில் எல்லா திருநாமங்களும் பிராட்டியினுடைய திருநாமங்கள் தான், எல்லா திருநாமங்களும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை உடையவைகள் தான். அந்த ஸ்வரூபங்களும் ஆகாரத்திலேயே சம்பன்னாம் என்று நாம் சொன்னாலும் சரி, எந்த விதத்தில் அதை அனுபவித்தாலும் சரி, அது பிராட்டி சம்பந்தத்தோடு கூடியது. ராதை என்பதான ஒரு தத்துவம் அது ஒரு பக்தி பாவமாக இல்லை, ராதான்றது ஒரு தேவி. அவளை கிருஷ்ணன் திருவாய்ப்பாடியில் மனம் புரிந்து கொண்டான். அவளை நாம் கொண்டாடுறது என்பது வழக்கத்தில் உண்டு என்பது சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளினாலேயும் அவருக்கு பிறகு சம்பிரதாயத்தில் துரந்தரனாக விளங்கினதான ஆதிவன் கடகோப சுவாமிக்கு ஆச்சாரிய பூதரான சின்ன அம்மாள் என்று சொல்லக்கூடிய கடிகாசரமம்மாளுடைய திருவாக்கினாலே நமக்கு தெரிகிறது. அப்பேற்பட்டதான ராதா கிருஷ்ணன் இங்கே ராஜகோபாலனாக எழுந்திருந்து நம்ம எல்லாரும் ரட்சிக்க வேண்டும் என்பதாக நாம் பிரார்த்தித்து கொண்டு அடியேன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறேன். உண்மையிலேயே ஒரு ஆனந்தம் அடியனுக்கு என்ன அப்படின்னா, எங்கே இதை சொல்லச்சே சுவாமி இல்லாமல் போயிடுவாரோன்றதாக அடியன் பயந்தேன். ஆனால் சரியான சமயத்துக்கு சுவாமி எழுந்திரளி, ஏன்னா இதை ரசிக்கக்கூடியவர் சுவாமி, அதுதான் விசேஷம். அந்த பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. சுவாமியினுடையதான திருநக்ஷத்திர மகோத்சவத்திலையும் இந்த நாடகத்தை பற்றியதான உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியமும் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால் இங்கே எழுதல் இருக்கக்கூடிய மகனியினுடைய திருவடிவாரத்தில் அனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்து இந்த சபையில் அடியனுக்கும் ஒரு அனுகிரக விசேஷத்தை பண்ணின மகனியர்கள், இந்த சபாநாயகர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்து கொண்டு தன்யோகம் 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 புனப்புனர் தன்யா என் அத்தியச்சமயா பிராப்தாக குருஷ்ச உற்சாகினோ ஜனாக. சிவரே வாத்ச ஸ்ரீ கிருஷ்ணவாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.